இந்த காலத்துலலாம் யாரு சார் ஜாதி பார்க்கிறா? அப்படின்ற கேள்வி வந்து சமூகத்துல பல இடங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு. சரிங்க. அதான் ஜாதி பார்க்கலைல. அப்ப எல்லாருமே ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஜாதி தான் இல்லங்கிறீங்கல்ல அப்படிங்கிறப்ப, அவங்க கேட்கிற அடுத்த கேள்வி, ஏங்க ஜாதி இல்லன்னு சொன்னா நீங்க உடனே வந்து நிக்கிற இடம் வந்து கல்யாணம் மட்டும் தானா? வேற எத்தனையோ வழிகள் இருக்கே ஜாதிய ஒழிக்கிறதுக்கு அப்படின்ற பதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாவே ஒரு சாரார் கிட்ட இருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்ஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு உரையை வந்து நிகழ்த்தியிருக்காருங்க. இந்த உரை வந்து புத்தகமாகவும் வெளியிடப்பட்டிருக்கு. ஜாதி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம சமூகத்துல எப்படி உருவாச்சு அப்படின்னும், உலகம் முழுக்க இருக்க அறிஞர்கள்லாம் அந்த ஜாதிய பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னும், இந்த புத்தக நடிகிலும், உரை நடிகிலுமே அவர் வந்து தொகுத்து சொல்லியிருப்பாரு. இந்த உரை வந்து அவர் பேசின காலத்திலேயே வந்து கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. "என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பேசினா ரொம்ப தப்பா இருக்குமேங்க" அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சிம்பிளா இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து பெண்கள் மூலமா தான் வந்து ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமே வளருது அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. இங்க பெண்கள் என்னங்க பண்ணாங்க? அவங்க பாட்டுல ஓரமா இருக்காங்க அப்படிங்கிறப்ப, ஒரு சமூகத்த நம்ம எடுத்துப்போமே. சமூகத்துல வந்து 100 ஆண்கள், 100 பெண்கள் கொண்ட ஒரு சமூகம் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். 100க்கு 100 சரியா இருக்கிறப்ப அவங்களுக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்ப வந்து ஒரு சேஞ்சுக்காக 100 பெண்கள் இருக்காங்க. ஆனா 99 ஆண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அந்த கடைசியா இருக்க பொண்ணுக்கு வந்து எங்க போய் மாப்பிள்ளை தேடுறது? எங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆள தேடுறது? அப்படிங்கிறப்ப, ஒரு சினாரியோ. இப்ப அந்த பொண்ணுடைய கணவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாருன்னு வச்சுப்போமே. ஆள் இல்ல இங்கிட்டு. அப்ப என்ன பண்றது அப்படிங்கிறப்ப, சதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்ப காலத்துல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உனக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ, விருப்பப்படுறியோ, படலையோ, உன் கணவர் கூட நீயும் சேர்ந்து உடன்கட்டை ஏறிரு, செத்து போயிரு அப்படிங்கிறது தான் அந்த சொல்யூஷன். ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து என்னங்க ரொம்ப கொடுமையா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்து உயிரை எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா அந்த பொண்ணு அடுத்த ஆண்கள கவரக்கூடிய மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. இந்த பொண்ணு அழகா இருக்கா, விதவிதமா உடுத்துற அப்படிங்கிறப்ப, அடுத்த ஆண்களுடைய மனம் சஞ்சலப்படும் அப்படிங்கிறதுக்காக, நீ வந்து வெள்ள புடவைய கட்டிக்கம்மா. தலையில இருக்க முடியெல்லாம் வந்து நீ மழிச்சிரு. விதவை அப்படிங்கிற ஒரு கோலத்த சுமந்துக்கிட்டு, இந்த சமூகத்துல நீ வந்து வாழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு சைட்ல. சரி, இப்ப அந்த சினாரியோவ நான் அப்படியே வந்து ஃபிளிப் பண்றேன். அதே சமூகத்துல வந்து 99 பெண்கள் தான் இருக்காங்க. ஆனா 100 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போமே. சரி, அப்ப அந்த கடைசில இருக்க ஆண் வந்து எங்க போய் பொண்ணு தேடுறது? அப்படிங்கிறப்ப ஒரு சொல்யூஷனா கொஞ்ச காலத்துக்கு மட்டும் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுட்டு இருந்திருக்கு. அதாவது அந்த ஆண் வந்து எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்காம, நான் வந்து இப்படி மாரி ஒரு வாழ்க்கைய வாழறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த பிரம்மச்சரியம் எல்லாம் பெருசா செட் ஆகல. அப்பதான் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இனத்துல தான் பொண்ணு கிடையாது. நம்ம ஏன் வேற ஒரு இதுல தேடி பார்க்க கூடாது அப்படிங்கிறப்ப, அங்கேயும் பெண்கள் இருப்பாங்கல்ல. இப்படிதான் முதல்ல ஆண்களுக்காக வந்து இந்த விதிகள் எல்லாம் வந்து தளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. மனுஸ்மிருதி அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 4 காஸ்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அந்த காஸ்ட்ஸ்லயே வந்து பிராமண பெண்கள் மட்டும் வேற எந்த ஜாதியோட சேர்ந்தவங்களையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதாவது அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு 2 காஸ்ட்ட அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கு கீழ இருக்கிறவங்கள திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னும், இதே ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறப்ப ஒரே ஒரு காஸ்ட் ரொம்ப லோவா இருக்கா பெண்கள் மட்டும் வேண்டாம். மற்றவங்களலாம் நீங்க கொஞ்சம் பண்ணிக்கங்க அப்படின்னும் அவங்களுக்காக கொஞ்சம் தளர்த்தி குடுத்திருக்காங்க விதிமுறைகள. இதுக்கு உதாரணமா வந்து நம்ம இலக்கியங்கள வந்து சொல்றாங்க. நம்ம இலக்கியங்கள்ல வந்து ஜாதிய பாகுபாடு இல்ல அப்படிங்கிறதுக்கு உதாரணமா, இப்ப அந்த தலைவனும் தலைவியும் கண்ட உடனே வந்து காதல் கொள்றாங்க இல்லைங்களா? ஒரு பொண்ண பார்த்தோனே எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறப்ப, அப்ப அந்த பொண்ண பார்க்கிறப்ப அந்த பொண்ணுகிட்ட இருந்து எதுவுமே தெரியல அவங்களுக்கு. இந்த பொண்ணோட ஜாதி தெரியல, குலம், கோத்திரம் எதுவும் தெரியல. அப்பா யாரு, அம்மா யாரு, எந்த விஷயமே தெரியாம பார்த்த உடனே அவங்க காதலிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த இலக்கியங்கள்லாம் இருந்த காலகட்டத்துல ஜாதி அப்படிங்கிற விஷயம் வந்து ஓரளவுக்கு குறைவா தான் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லியும் நெறைய அறிக்கைகள், நெறைய ஆய்வுகள்லாம் இருக்கு. ஆனா இதுக்கே வந்து மாற்று கருத்து சொல்றவங்களும் இருக்காங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறப்ப, அந்த குறிப்பிட்ட இனத்த சேர்ந்த பெண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போறாங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமென்ட் வைக்கிறவங்களும் இருக்காங்கங்க. சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஜாதிய வர்க்கங்கள் அப்படின்ற அந்த பிரிவினை வந்து எப்படி வந்தது அப்படின்னா, முதல்ல 4 விதமா பிரிச்சிருந்திருக்காங்க. ஒருத்தவங்க வந்து புரோகிதர்கள், அடுத்தவங்க வந்து இந்த சண்டை செய்றவங்க, போருக்கு போறவங்க, அடுத்தவங்க வந்து வியாபாரம் பார்க்கிறவங்க, 4வதா இருக்க கேட்டகரி வந்து அனைவருக்கும் தொண்டூழியம் செய்றவங்க. ஆரம்ப காலத்துல வந்து இவங்க எல்லாம் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர், நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அதுவும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப, ஒரு குறிப்பிட்ட குரூப்ல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட குரூப்புக்கு போய் மாறியும் வந்து வாழலாம் செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்துல. எப்ப இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே டைட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, ஒருத்தவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு, ஒருத்தவங்களுக்கும் கொடுக்கப்படுற சலுகைகள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பிரிய பிரிய அந்த குரூப்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடும் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சாராருக்கு மட்டுமே வந்து அதிகமான நிறைய விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிறப்ப,
இன்னொரு குரூப்ல இருந்து இந்த குறிப்பிட்ட குரூப்புக்கு யாருமே உள்ள வர முடியாதபடி வந்து இருந்திருக்காங்க. இப்போ ஒரு உதாரணமா சொல்றதுன்னா, இப்ப எனக்கு பின்னாடி என்னுடைய புக் ஷெல்ஃப் இருக்கு. என் தலைக்கு பின்னாடி இருக்கிற புக்ஸ வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ கிட்டக்க இருக்கிறது ஓகே உங்களுக்கு தெளிவா தெரியும். இதே நான் மேல டாப்ல வச்சிருக்கிற புக் வந்து உங்க கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. கீழ தூரத்துல வச்சிருக்கிறது தெரியுமான்னா தெரியாது. ஆனா இதுவே வந்து எனக்கு பின்னாடி அந்த கார்னர்ல இருக்கிற புக் தெரியுமான்னா ஓரளவுக்கு தெரியும். ஸோ இத தான் வந்து அப்படியே அவங்க வந்து இந்த பிரிவுகளுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க. கிட்டக்க இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது. நம்ம தூரமா போக, போக, போக ஏன் நெறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேறுபாடா கொண்டுட்டு வந்திருக்காங்க. இத தான் வந்து மெல்ல, மெல்ல அந்த பெண்கள் தலையில கொண்டுட்டு வந்து, இந்த பெண்கள் வந்து இவங்க கூட இருந்தா தான் இந்த ஒரு பியூரிட்டி நம்மளுடைய அந்த பிளட் லைன்ல வந்து பியூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னும், இவங்க மாற, மாற அதாவது ஒரு குடும்பத்துடைய மானம், மரியாதை, கௌரவம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து மெல்ல, மெல்ல இந்த பெண்கள் தலையில ஜாஸ்தியா சுமத்த ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கம் சுமத்த, சுமத்த ஆண்கள் தலையிலருந்து சில விஷயங்கள மெல்ல மெல்லமா தளர்த்திக்க ஆரம்பிச்சாங்க. சரி ஒரு ஆண் அவன் போய் ஏதாவது பண்றதுன்னா அவன் பண்ணட்டும். சரி அவனுக்கு விருப்பப்பட்டா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே வந்து பெண்கள் தலையில ஸ்ட்ராங்கா இந்த விஷயங்கள வைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னை வரைக்குமே வந்து இந்த ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமா பேசுறவங்க எல்லாருமே, இந்த பெண்களுடைய கௌரவம் அப்படிங்கிறத தான் வந்து முதல்ல முன்னிலையில வைக்கிறாங்க. ஏன்னா மற்றதெல்லாமே வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் கடைசி தான். அடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கட்டும்பா. இந்த மாரி விஷயங்கள் தான் நமக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த பேசினதுக்கும், எழுதினதுக்கும் இதுக்கு ஸ்ட்ராங்கான எதிர்ப்புகள் கிளம்பினதுக்கான காரணமும் அதுதான். எங்களுடைய பேசிஸாவே வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு. நீங்க வந்து இதையே அழிக்க சொன்னீங்கன்னா, அது வந்து எங்களுடைய அடையாளத்தையே வந்து அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்ல அப்படின்னு, அந்த காலகட்டத்திலே நெறைய பேர் வந்து இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா குரல் எழுப்பியிருக்காங்க. என்னங்க இப்படியெல்லாம் எப்படிங்க நடக்க முடியும்? இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியே போச்சுன்னா வந்து சமூகம் வந்து சீர்கெட்டு போயிருமே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான வாதத்தையும் வந்து வச்சிருக்காங்க. ஆனா அம்பேத்கர் அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து மாறவே இல்ல. இதெல்லாம் தான் அடிப்படை. இப்படியாவது தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே இத வந்து நம்ம சமீபத்தில நடக்கிற இஷ்யூஸோட பொருத்தி பார்க்கிறப்பயுமே வந்து, நம்ம சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட பேர் பதிவுகள் போடுறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதாவது அந்த பையன் வந்து அந்த கொலை செஞ்ச அந்த பையன், இந்த கொலையாளி வந்து ஒரு அந்த குடும்பத்துடைய மானத்தையும், கௌரவத்தையும் காக்கிறதுக்காக தான் அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அவருடைய தங்கையின் வாழ்க்கைக்காக தங்கைன்னு சொல்றாங்க, சில இடங்கள்ல அக்கான்னு சொல்றாங்க. அது வந்து நியூஸ் நெறைய இடங்கள்ல அந்த பதிவுகள் எழுதுறவங்க வந்து மாத்தி மாத்தி எழுதுறாங்க. சரி நம்ம தங்கைன்னும் வச்சுப்போம். கூட பிறந்தவங்க நம்ம ஒரு வார்த்தையில வச்சுப்போமே. கூட பிறந்தவங்களோட வாழ்க்கைக்காக வந்து அவங்க இப்படி ஒரு தியாகத்த வந்து அவரு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இதே ஆப்போசிட் சைட்ல வந்து அந்த பார்ட்னர் வந்து அவ்ளோ ஒரு தப்பான பெர்சன் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்களா அப்படின்னா டெஃபினட்டாவே வந்து கிடையாது. இந்த காலத்துல வந்து அந்த ஒரு செட் ஆஃப் அந்த அந்த விக்டிம்ட்ட இருந்த அந்த செட் ஆஃப் ஒரு 6ஓ 7ஓ கேரக்டர்ஸ் வந்து அதுதான் இந்த காலத்துல ஒரு டிப்பிக்கல் ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பேசிக் ரூல் செட்டா இருக்கிற விஷயங்கள். உங்களுக்கு வந்து 7ஓ 6 இலக்கங்கள்லயோ வந்து சம்பளம், நல்ல படிப்பு, நல்ல ஒரு குடும்ப பின்னணி எல்லா விஷயங்களுமே இருந்தும், அந்த ஏதோ ஒரு ஜாதி அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இதுக்கு தடையா நின்றுருக்கா அப்படின்னும் நெறைய பேர் வந்து இன்னொரு சைடுல குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இது எல்லாத்தையுமே வந்து ஓரமா வச்சுட்டு பார்க்குறப்ப, இந்த காலத்துல வந்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பண்றாங்க. முன்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அகெயின்ஸ்டா இருந்தவங்க, இப்பல்லாம் ஒரு சாரர் ஒரு 10%ன்னே வச்சுப்போமே, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வர்றாங்க. ஆனா, அவங்க ஒருத்தவங்கட்ட இருக்கிற இவ்ளோ நல்ல குவாலிட்டீஸும் வந்து ஒருத்தவங்க கண்ணுக்கு தெரியாம, ஒரு தப்பான விஷயம், அது தப்பு கூட கிடையாது. அவங்க கண் பார்வைய பொறுத்தவரைக்கும் அது தப்பான விஷயம். அந்த விஷயம் மட்டும் அவங்க கண்ண வந்து உறுத்தி, அந்த விஷயத்துக்காக நான் வந்து ஒரு உயிர எடுக்கிறேன் அப்படின்னு செய்யறது எந்த அளவுக்கு தப்போ, அதே அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து அதுக்கு முட்டு குடுத்து பதிவுகள் போடுறதும் வந்து தப்பு தான். நெறைய நெறைய இடங்கள்ல வந்து அதுக்கு சாதகமாவே வந்து நெறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல அதுதான் சரி. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா தான் வந்து நம்மளால இந்த பழைய சிஸ்டத்த வந்து கொண்டுட்டு வர முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி பேசுறவங்க எல்லாரையும் பார்த்தோம்னா, அவங்கலாம் குறைஞ்சபட்சம் வந்து 1 டிகிரியாவது முடிச்சிருப்பாங்க. நீங்க கல்வி கற்றீங்க அப்படின்னா, படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள எந்த அளவுக்கு மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அதே படிப்ப வச்சுட்டு அவங்க எழுதுற விஷயங்கள் படிச்சு அத்தன வருஷம் படிப்பு, ஒரு பட்டப்படிப்பு, ஏன் 2 பட்டப்படிப்புகள்லாம் கூட பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க எழுதுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து தப்பா இருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் வந்து அம்பேத்கர் அவர்கள் இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயத்த பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அது நம்ம சமூகத்துல இப்ப எப்படி வேரூனி இருக்கு, அண்ட் காலத்துக்கு தக்கன மாரி அதுக்கும் நெறைய மாடிஃபிகேஷன்ஸ், நெறைய தளர்வுகள்லாம் வந்த வண்ணம் இருக்கு. ஆனா அதோடைய பேஸ் லைன் வந்து எப்பயுமே இன்டாக்ட்டா தான் இருந்திருக்கு.
இதுக்கு வந்து இன்னும் ஒரு சாரர் இப்ப கூட பேசிட்டு இருப்பாங்க. எங்க வீட்ல அதெல்லாம் பார்க்கிறதே கிடையாது. அப்ப எங்க வீடு மாரி தானே எல்லா வீடுகளும் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா, நம்ம வந்து நின்ன சுத்தி இருக்கிற 4 பேர் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நம்ம வந்து நம்மள சுத்தி நடக்கிற 1000 தவறுகள வந்து நம்ம கடந்து போகக்கூடாது. எல்லா விஷயங்களுக்குமே வந்து இதுதான் சொல்றாங்க. ஒரு 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 டவுரி டார்ச்சர் ஆகட்டும், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகட்டும், குற்றங்கள். ஆண்களுக்கு எதிரா நடக்கிற குற்றங்கள், பெண்களுக்கு எதிரா நடக்கிற குற்றங்கள் 2மே ஆகட்டும், என்ன சுத்தி இருக்கிற 4 பேருக்கு வந்து அப்படி எதுவுமே நடக்கலையே! அப்ப அது எதுவுமே இல்லன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தான் நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். நம்ம வந்து நம்மளுடைய பார்வைய வந்து கொஞ்சம் விசாலப்படுத்தணுமா? இல்ல அந்த மாரி தகவல்கள்லாம் வந்து எல்லா தரப்பினரையும் சென்றடையிற அளவுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு தெரியல. பட் நம்ம இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நம்மள வந்து வச்சுக்கிட்டு, இதுதான் சரி அப்படின்னு பேசுறது வந்து கரெக்ட்டா தெரியல. சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் போட்ட பதிவுகளையும் பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணலாம்னு நினைச்சேன். பிளஸ் அம்பேத்கர் அவர்களுடைய அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான புத்தகம். டெஃபினட்டா வந்து அந்த உரைய வந்து நீங்க கேளுங்க. இல்லன்னா அந்த புத்தகத்த வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த புத்தகத்துடைய டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அடிப்படையிலேயே வந்து நான் வந்து ஒரு புக் டியூபர். புத்தகங்கள பத்தி பேசுற ஒரு ஆள் YouTubeல. தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் எல்லாத்தையும் பத்தியும் பேசுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த புத்தகத்தோட சேர்ந்து இந்த தகவல்களையும் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தற்போதைக்கு நடக்கிற இந்த விஷயம் வந்து எப்படியெல்லாம் பாதிப்புக்குள்ளாகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள பெர்சனலா இது ஏதாவது அஃபெக்ட் பண்ணியிருக்கா? வாட் டூ யூ திங்க் அபௌட் திஸ் அப்படின்னும் சொல்லுங்க. அண்ட் என்னுடைய சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். இந்த மாரி வேற என்ன பேசலாம் அப்படின்னும் சொல்லுங்க. தேங்க் யூ.